உள்ள மனசாட்சியில கர்த்தர் 10 கற்பனையை வச்சுட்டாரு. 10 கற்பனை தெரிஞ்சாதானா கொலை தப்புன்னு தெரியுது. ஹலோ, கொலை தப்புன்னு தெரியுறதுக்கு 10 கற்பனை பைபிள்ல வாசாதான் தெரியுமா? பொய் சாட்சி சொல்றது தப்புன்னு பைபிள்ல வாசாதான் தெரியுமா? தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்றது அது பைபிள் வாசாதான் புரியுதா? சாதாரண ஆளு கூட புரியுதுங்க, ரோட்ல இருக்கிறவனு கூட புரியுது, புறஜாதியான கூட புரியுது, யாருக்கும் புரியுது, பைபிளே வாசிக்காதவனு கூட புரியுது இல்லையா? களவு செய்யாதிருப்பாயாகன்றது பைபிள் வாசித்தா புரிஞ்சது கிடையாது. இவனுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, கல்லில் எழுதி கொடுத்தாரு மோசேயின் காலத்தில், மற்றவனுக்கெல்லாம் மனசாட்சியிலே வச்சுட்டாரு. அதனால தான் பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சிலர்லாம் கடைசி காலத்தில் தேவனுக்கு முன்னால் நின்று சொல்லுவாங்களா, ஐயோ யூதரில் நியாயந்தி இருக்கிற மாதிரி எங்களை நியாயந்தி இருக்காது, ஏன்னா எங்களுக்கு பழைய ஏற்பாடே இல்லை, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாதுன்னு. அப்போ கர்த்தர் சொல்வாராம், உனக்கு என்னமே தெரியாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவன் எப்படி சொன்ன நீ எப்படி சொன்ன? அவனை இப்படி காமிச்சல்ல, காமிக்கும் போது 3 விரல் ஒன்றை காட்டுது. அவனை மோசமானவன் சொன்ன நீ, உனக்கு தெரியும் நல்லா எது மோசம் எது நல்லதுன்னு நல்லா தெரியும். அதனாலதான் இன்னொருத்தரை நீ நியாயந்தி இருக்கிற. அவன் செஞ்சது மோசம்னு சொல்லி நியாயந்தி இருக்க உன்னால முடிகிறது. ஏன்னா கடவுள் மனசாட்சியிலே வச்சுட்டார், எது நல்லது எது கெட்டதுங்கிறத அறிந்து கொள்ளும்படி மனசாட்சியிலே கொடுத்துட்டார். அப்ப எல்லா மனிதரும் தேவனுக்கு முன்னால சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், சாபத்துக்கு கீழா இருக்கிறார்கள். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, தேவனுடைய கட்டளை மீறினவர்களுக்கு உண்டான அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஏன் அப்படி மரத்தில் தொங்கப்பட்டவர் செத்தார்? அவரு ஏன் பாவமானார், சாபமானார்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய பேருக்கு 13 தெரியும், 14 தெரியாது. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதும் கிடையாது. ஏன் மரத்தில் தொங்கினார், ஏன் சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படியாக, ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெறும்படியாக அப்படி ஆயிற்று. அதாவது ஏன் சாபமாய் தொங்கினாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக அப்படி ஆயிற்று. எங்க கொண்டாந்து ஆபிரகாமோட சம்பந்தப்படுத்துறாரு பாருங்க. தான் சுவிசேஷம். ஏன் இயேசு சிலுவையில் மரித்தாரு? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கு. எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதான் கல்வாரி சிலுவை. இதன் மூலமாக தான் நம்முடைய சாபங்கள்லாம் அவர் மேல போச்சு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்